ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஆண்களுக்கு இல்லறம் சார்ந்த விஷயங்களில் இருக்கிற சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளை பார்க்குறோம். அந்த இல்லறத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை நம்மளுடைய சேனலில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பயனினை அளிக்கக்கூடிய வகையில் இது இருக்குங்க. இத்தனை நாள் நாங்கள் பயந்துட்டு இருந்த விஷயங்கள் இப்போ உங்களுடைய சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு, ஓ இவ்வளவு தானா, நாங்கள் இது ஒரு பெரிய விஷயமா நினச்சிட்டு இருந்தோம். இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லைங்க, சமீபத்தில் ஒரு அன்பர் கூட பார்த்தோம். அவர் சொன்னார், இரவு நேரத்தில் எனக்கு இரவில் வெளியேறுதல் இந்த பிரச்சனை எனக்கு இருந்துட்டு இருந்தது. சில பேருக்கு பாருங்கள், திரவம் இரவில் வெளியேறிடும். காலைல எந்திரிச்சு குனிஞ்சு பார்த்தாங்கன்னா ஈரமாக இருக்கும். இந்த பிரச்சனை எனக்கு இருந்துகிட்ருக்குங்க அப்படின்னு சொன்னார். இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் துண்டு சீட்டில் இரவில் வெளியேறுகிறதா, தூக்கத்தில் வெளியேறுகிறதா பிரச்சனை, பலகீனம், எங்ககிட்ட வாங்க சொல்யூஷன் தரோம் அப்படின்ட்டு எங்களை ரொம்ப ரொம்ப ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க, பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. உங்களுடைய வீடியோவை பார்த்தேன், அது முற்றிலும் இயற்கையான விஷயம், பயப்படக்கூடிய எந்த விதமான விஷயமும் அதில் கிடையாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. அதன் பிறகு தான் எங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. இப்போ நான் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை, ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இது சமீபத்தில் ஒரு ஃப்ரெண்டு சொன்ன ஒரு விஷயம் கமெண்ட்டில் சொன்னார். இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதை அவர் பெரிய மன உளைச்சலாக நினச்சிட்டு இதுக்காக பணத்தை செலவு பண்ணிவிட்டு, இதுக்காக பொருளை செலவு பண்ணிவிட்டு, நேரத்தை செலவு பண்ணிவிட்டு நிறைய டிசப்பாயின்மெண்ட் ஆனதுக்கு இதோட சொல்யூஷன் பாருங்கள். ஒன்றுமே, இது ஒரு இயற்கை செயல். இப்போது தண்ணி டேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தண்ணி டேங்க்கில் தண்ணி ரொம்பிச்சுன்னா என்ன ஆகும்? வலிஞ்சு கீழே விழும், அதுதானே? அப்படி இருக்கச்ச ஒரு ஆணுக்கு அவனுடைய நீர்ப்பையிலே அந்த திரவம், அதாவது நம்ம தூங்கினா கூட நம்மளுடைய மைண்டு தூங்காது, நம்மளோட மனசு தூங்காது, அது முழிச்சுட்டு தான் இருக்கும். ஒரு கனவு காண்றீங்க, ஒரு சிந்தனை வருது, ஒரு உணர்ச்சியை தூண்டுற மாதிரியான ஒரு சிந்தனை வருது, கனவு வருது. இந்த சமயத்தில் நீங்கள் சுயமாக செய்யணுங்கிற அவசியமே இல்லை, அதுவாக ப்ரொடியூஸ் ஆகிக்கும். அதுவாக ப்ரொடியூஸ் ஆகி அதுவாக ரொம்பி அதுவாக லீக் ஆகிடும். எப்படி ஒரு தண்ணி டேங்கில் தண்ணி ரொம்பி வழியுதோ அதே மாதிரி இதுலேயும் ரொம்பி வழியும். ஸோ இது ஒரு பிரச்சனைன்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். இட்ஸ் டூ காமன். இது எல்லோருக்கும் இது எப்பயாவது ஒரு தாட்டி கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. எல்லா ஆண்களுமே தங்களுடைய வாழ்நாளில் எப்பயாவது இந்த பிரச்சனையை சந்திச்சிருக்கலாம். சில பேருக்கு கண்டினியூஸாக இருக்கலாம். அதான் பல ஆண்கள் சொல்லுவாங்க, ரெகுலராக இருக்குதுங்க, வாரத்தில் 2-3 நாள் இருக்குது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்கம்பாங்க. சில ஆண்களுக்கு எப்பயாவது ஒரு தாட்டி, மாதத்துக்கு ஒரு தாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி எப்பயாவது தான் பார்க்க முடியுதுங்க அப்படிம்பாங்க. இதுக்கு தீர்வு இருக்கான்னு சில பேர் கூட கேட்பாங்க. இதுக்கு சொல்யூஷன், ஏன்னா இது பிரச்சனை அப்படின்னா தானே சொல்யூஷனை தேடி போகிறது, சரிங்களா? இதில் பிரச்சனை வர்றதுக்கு ஒன்றும் இல்லை, அதே மாதிரி இதில் பயப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஸோ இது உங்களுக்கு லீக் ஆகுது அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஆண்மனாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இரவில் லீக் ஆகிற எல்லா ஆண்களுமே மாறுதட்டிக்கோங்க. நான் ஒரு சிறந்த ஆண்மகன், என்னால் எல்லாமே சும்மா ஜமாய்க்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பீரத்தோடு நீங்கள் இருந்துக்கோங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம், அதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ நீங்கள்
எந்த விஷயத்துக்கும் ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. முக்கியமாக இரவில் வெளியேறுதுங்கிற விஷயத்துக்கு பயப்படவே, அதை அப்படியே விட்டுடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா இரவு தூங்கும்போது குளிச்சுட்டு தூங்கி பாருங்கள். அது வெந்நீரில், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குளிர்ந்த தண்ணீரும் இருக்கக்கூடாது. வெது வெதுப்பான தண்ணீரில் குளிச்சுட்டு நீங்கள் வந்து தூங்கி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். லீக் ஆகாது மேக்ஸிமம், ஏன்னா ஹீட்டு வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ அப்போ அந்த உணர்வு கொஞ்சம் மட்டுப்படும். ஏன்னா சில பேருக்கு வெளியெல்லாம் போவாங்க, வெளியில் ரிலேஷன் வீட்டில் ஸ்டே பண்ணும்போது, வெளியில் தங்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான சூழ்நிலை ஏற்படும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி குளிச்சுட்டு, இரவில் குளிச்சுட்டு அவங்க தூங்குறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாலும் சீக்கிரமாக அது இரவில் வெளியேறுதுங்கிற பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? பட் எப்படினாலும் பயப்பட வேண்டாம். இரவில் வெளியேறுது அப்படின்னா பயப்படாதீங்க, இட்ஸ் நார்மலுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சில ஆண்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, என்னோடய துணையோடு நான் ஈடுபடணும், அதிக நேரம் ஈடுபடணும், நல்லா ஆக்டிவாக ஈடுபடணும், பட் ஆனால் எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடக்கூடாது, அதுக்கு என்ன வழின்னு கேட்பாங்க. நானும் அதே தான் சொல்கிறேன். உங்களோட துணையோட ஆக்டிவாக ஈடுபடுங்க, சந்தோஷமாக ஈடுபடுங்க, மருந்து மாத்திரை இல்லாமல் இயற்கையான முறையில் ஈடுபடுங்க. அப்படின்னா நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்பீங்க. பொதுவாங்க மருத்துவ ஆலோசனை இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிற எந்த மருத்துவ சிகிச்சையும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஒரு முறையான மருத்துவரை அணுகி மருத்துவ ஆலோசனை பெற்று தான் எல்லா வியாதிகளுக்குமே நாம் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். அதுவும் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை எடுக்கவே கூடாது. நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், அப்போ நீங்கள் எதங்க மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த இல்லறம்ங்கிற விஷயம் நாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, அது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மனரீதியான பிரச்சனை. ஒரு ஆனால் சரியாக இல்லறத்தில் ஈடுபட முடியவில்லை என்றால் 95% அது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக தான் இருக்கும். வெறும் 5% மட்டும்தான் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒன்றும் சில நேரங்களில் அடிபட்டிருக்கலாம், அது மூலமாக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம், அதனால் இருக்கலாம். சில நேரங்களில் இயற்கையாக நரம்புகளுடைய பிரச்சனையினால் ஈடுபட முடியாமல் தவிக்கலாம், உறுப்புகள் சரியாக செயல்படாமல் இருக்கலாம். இந்த மாதிரி வேணும்னா உடல் ரீதியான பிரச்சனை வெறும் ஒரு 5% இருக்குமே தவிர 95% கண்டிப்பாலும் மனம் ரீதியான பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்பதை கட்டாயமாக நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். சரிங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது ஆண்கள் பல பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இயற்கையாக ஈடுபடுறதுக்கு ஏதாவது வழிகள் சொல்லுங்கள், இயற்கையாக ஈடுபடணும், நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு வழிகள் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு நான் பல வழிகள், பல கை மருந்துகள் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதில் நான் எப்பயுமே சொல்கிறது சின்ன வெங்காயம் அப்படிங்கிற ஒரு அருமருந்தை பற்றி. பொதுவாக நம்மளுடைய இந்தியர்களுக்கு நோய் வரக்கூடிய அந்த வேகம் குறைவு. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்குன்னு நம்ம இந்தியர்களுக்கு நோயே இல்லையா, இங்கே கேன்சர் இல்லையா, இங்கே வந்து இதய நோய் இல்லையா, ஹார்ட் அட்டாக் இல்லையா, நரம்பு பிரச்சனை இல்லையா, அப்போல்லாம் நீங்கள் கேட்கலாம். பட் மேலை நாடுகளோடு நம்மளை ஒப்பீடு செய்யும்போது ரேஷியோ ரொம்ப கம்மி. நம்மளுக்கு அந்தளவுக்கு, இன்னும் சொல்லப்போனால் மேலை நாடுகளுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் நோய் இருக்காங்கிற அளவுக்கு நோய்கள் இருக்கும். அது பேர் கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம ஊரில் கொடுமையான நோயினா என்ன சொல்லுவீங்க? கேன்சர் சொல்லுவீங்க. சாதாரண ஒரு பிரச்சனைனா சளி காய்ச்சலை சொல்லுவீங்க. இதை தவிர நமக்கு வேறு எந்த நோய் வந்து இருக்கிறது தெரியும்? ஏதோ அப்படி மேபி இருந்தால் கூட லட்சத்தில் ஒருத்தருக்கோ 1000ல் ஒருத்தருக்கோ, இவ்வளோதான்.
எந்த விஷயம் தமிழர்களையே அல்லது இந்தியர்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அப்படின்னு கேட்ட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்திக்கிட்டு இருக்குது, நோய்களிடமிருந்து நம்ம உடலை காப்பாற்றுதுன்னா ரெண்டே ரெண்டு பொருட்கள், வெங்காயம் பூண்டு. வெங்காயமும் பூண்டும் நம்மளுடைய உணவில் இயற்கையாகவே ரொம்ப அதிகமாக சேர்த்திக்குவோம். சுவைக்காக சேர்த்திக்குவோம், ஆரோக்கியத்துக்காகவும் சேர்த்திக்குவோம். என்ன கேட்டால் சுவையை விட ஆரோக்கியம் தான் இதில் அதிகம். ஏன்னா நம்மளுடைய உணவு எப்பயுமே உணவே மருந்த உணவாக கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒருத்தர் கூட நம்மகிட்ட சொன்னார், இது மாதிரி எனக்கு கல்யாணம் ஆக போகுதுங்க, என்ன விஷயத்துங்க செய்யலாம், ஒரு 3 மாதம் இருக்குது கேப்பு, எப்படி என்னை பில்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டார். நான் அதை பாதாம் சாப்பிட்லாமா, பிஸ்தா சாப்பிட்லாமா, கீரை சாப்பிட்லாமா, அதை சாப்பிட்லாமா, இதை சாப்பிட்லாமான்னு கேட்டார். நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், நீங்கள் இத்தனை சாப்பிட்றதெல்லாம் வேஸ்ட்டு. அப்படியே சாப்பிட்டாலும் 1 மாதம் சாப்பிடுவீங்க, 2 மாதம் சாப்பிடுவீங்க. நீங்கள் டெய்லி ஒரு கீரை எது வேணாலும் எடுத்துக்குவாங்க, உணவோடு எடுத்துக்குவாங்க. இப்போ நீங்கள் குழம்பு பண்ணி சாப்பிட்றது ஒரு கீரை குழம்பு பண்ணி சாப்பிடுங்க. நார்மலாக ஒரு பொரியல் பண்ணுறீங்கன்னா கீரை பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. மருந்தை உணவாக்கி விட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் எப்படி சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படி ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் மனிதனால் அதை ரெகுலர் பண்ண முடியும். சரிங்களா? இதுக்கு வசரம் நம்மளோட லைஃப்பில் டெய்லி ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கணுங்க வரும்போது தான் நம்மளுக்கு சோம்பேறித்தனம் வந்துடுது. சரிங்களா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உணவை மருந்தாக்கி உட்கொள்ளுங்கள், உங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், பெரும்பான்மையான ஆண்கள் இந்த வெங்காயம் பூண்டுங்கிற அந்த மகத்துவத்தை அறிஞ்சிக்கிறதில்ல. அது ரொம்ப கேஷுவலாக நினச்சிக்கிறீங்க. வெங்காயமும் பூண்டும் எந்த அளவுக்கு உணவில் அதிகமாக சேர்த்து உட்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நரம்பு மண்டலம் பலமாகும், பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம், ரத்தத்தை சுத்திகரிக்கிற சக்தி இந்த வெங்காயம் பூண்டுக்கு ரொம்ப அதிகம். இன்றைக்கி லட்சங்கள்லையும் கோடிகள்லையும் செலவு பண்ணி ரத்தங்களை சுத்திகரிப்பு செய்கிறாங்க. ரத்தத்தில் நச்சுகள் கலந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்துது. ஸோ அதுக்கெல்லாம் இன்றைக்கி இந்த வெங்காயம் பூண்டுங்கிறது ஒரு சிறந்த தீர்வு. வெங்காயம் பூண்டு சாப்பிடும்போது ரத்தத்தில் நச்சுக்கள் அவ்வளோ சீக்கிரம் சேர்றதுக்கு விடவே விடாது. சரிங்களா? பல வகையில் இது உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக அமையும். அதனால் இந்த உடலுக்கு மட்டும் இல்லை, மனதிற்கும் வெங்காயம் பூண்டு ரொம்ப அதிகம், ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், மன ரீதியாக ரொம்ப டென்ஷன் இருக்கிறவங்க, ரொம்ப கோவப்படுறவங்களாம் வெங்காயம் பூண்டு அதிகமாக சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக இல்லறத்தில் நீண்ட நேரம் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் இருப்பவர்கள் கண்டிப்பாலும் இந்த வெங்காயம் பூண்டை நான் சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் ஒரு கைமருந்தாக பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக, இன்னும் சொல்ல போனால் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, வாயை பிளக்கக்கூடிய அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எப்படிங்க அப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க, அதோட தோலை உளிச்சிக்கோங்க. ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க, அதனோட தோலை உளிச்சிக்கோங்க, உங்களோட வாயில் வச்சுக்கோங்க, லைட்டாக பல்லில் ஒரு சின்ன கடி கடிச்சிக்கோங்க. அதனோட சாறு லைட்டாக உங்களோட தலைக்கு ஏறணும். நீங்கள் அந்த சின்ன வெங்காயத்தில் இயற்கையாகவே ஒரு காரச்சுவை இருக்கும். அது நீங்கள் வாயில் வச்சு பல்ல வச்சு ஒரு சின்ன கடி கடிக்கும்போது அதில் இருக்கிற அந்த காரத்தன்மை அழகாக உங்களுடைய மூளைக்கு ஏறும். அந்த காரத்தன்மை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் 2 விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். முதல் விதம், பாடி ஹீட்டை ரிடியூஸ் பண்ணும். நான் அடிக்கடி சொல்கிறது தான், நீண்ட நேரம் இல்லறத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என விரும்பினால் உங்களுடைய உடல் வெப்பத்தை சீர்படுத்துவது அவசியம். சரிங்களா? இது பல பேருக்கு தெரியாது. உடல் வெப்பம்ங்கிறது அதிகமாக இருந்தது, ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வெளியேறதுக்கு வாய்ப்பு உண்டு.
உடல் வெப்பம் ரொம்ப குறைவாக இருக்கவும் கூடாது, சமநிலையில் இருக்கணும். சில நேரங்களில் ஆண்களினுடைய அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சினால் உடல் சூடு அதிகமாகிடுது. தூக்கமின்மை, வெளியில் அதிகமாக சுற்றுறது, சரிவிகித உணவு இல்லாமல் போகிறது, இரவில் ரொம்ப அன்டைமில் சாப்பாடு சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயனால உடல் சூடு அதிகமானாலையும் சீக்கிரமாக வெளியேற பிரச்சனை இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்துகிட்டு, இப்போ நீங்கள் உறவில் ஈடுபட்டுறீங்க அப்படின்னு சொன்னால், ஈடுபட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை மட்டும் வச்சு உங்களோட வாயில் வச்சு உங்களோட பல்லுக்கு நடுவில் வச்சு ஒரு சின்ன ஒரு கடி கடிச்சுக்கோங்க. அந்த காரத்தன்மை, அந்த சின்ன வெங்காயத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த காரத்தன்மை உங்களுடைய தலைக்கு லைட்டாக ஏறும் பொழுது நீங்கள் அந்த ஒரு இதிலையே நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடலாம். வாயில் வெங்காயமும் இருக்கட்டும், உமிழ்நீர் சுரந்ததுனால அது வாயோடையே இருக்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. சில பேர் கேட்பாங்க, உமிழ்நீர் சுரக்குதுங்க ஏதாவது. சில நேரங்களில் வாசம், அந்த வெங்காய வாசம் அடிக்கும், அதை தவிர்த்துட்டு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும். இது ஒரு லேபன மணியாக நீங்கள் பயன்படுத்தலாம். அது என்னங்க லேபன மணி அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்தெல்லாம் சில மணிகளை புடம் போட்டு எடுத்து வச்சுக்குவாங்க. அதுக்குன்னு ரகசிய மூலிகைலாம் இருக்குது. அதெல்லாம் அகத்திய நூல்களில் இன்னமும் கூட இருக்குது. அந்த மூலிகைகளில் புடம் போட்டு எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த மணிகளை நீங்கள் உங்களோட வாயில் வச்சுக்கும்போது, ஓரமாக வச்சு அடக்கிக்கும் போது நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபடலாம். அதிக நேரம் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடலாம். ஆனால் இன்றைக்கி அந்த லேபன மணிகள், அந்த மூலிகைகளை தேடி கண்டுபிடிச்சி புடம் போடுறது, தயார் பண்ணுறதுங்கிறதெல்லாம் இட்ஸ் இம்பாசிபிள், பண்ண முடியாது. அதை நாம் இயல்பான முறையில் நாம் எப்படி செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு இந்த வெங்காயம், அது ஒரு நவீன ஒரு மணியாக, நவீன ஒரு லேபன மணியாக, விலை மலிவாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு சின்ன வெங்காயம் எவ்வளோ வந்துட போகுது. விலையும் மலிவு, ரிசல்ட்டும் அபரிவிதமாக இருக்கும். சில பேர் கேட்பாங்க, நான் ட்ரை பண்ணுறேங்க பட் ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. 100% ரிசல்ட் கிடைக்கும். 100% நீங்களே வாயை பிளக்கும் அளவிற்கு, ஆஹா இந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட்டா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் இந்த சிறிய வெங்காயம். கரெக்டாக வாயில் வச்சுக்கோங்க, கடிச்சிக்கோங்க, நீங்கள் ஈடுபட்டு பாருங்கள். அதிக நேரம் நீங்கள் ஸ்டாமினாவோடு ஈடுபடுவீங்க, ஆக்டிவாக ஈடுபடுவீங்க. உங்களுக்கு சீக்கிரமாக வெளியேறவும் செய்யாது. சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து சில ஆண்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், எந்த டைமிங் இல்லைங்க இல்லறத்தில் ஈடுபடுறது? அடுத்த கேள்வி கேட்பாங்க. வாக்ஷாயனரோட கூற்றின்படி இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு நேரம், காலம், சட்ட திட்டம், விதிமுறைகள் இதெல்லாம் கிடையாது. இந்த டைமில் தான் ஈடுபடணும், அந்த டைமில் தான் ஈடுபடணும், அப்படித்தான் ஈடுபடணும், இப்படித்தான் ஈடுபடணும்னு எதையுமே அவர் சொல்லலை. அவர் ஜஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுறார். அவர் சரி, அது ஒரு டிப்ஸ் சொல்கிறார். இந்தப்பா, அந்த ஊருக்கு போகிறதுக்கு இதுதான் ரோடு, ஸ்ட்ரைட்டாக போ, ரைட்டில் திரும்பு, ஒரு ஆலமரம் இருக்கும், அதுலேருந்து ஒரு யூட்டர்ன் போடு, அதுலேருந்து 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போ, லெஃப்டில் திரும்பு, ஊர் வந்துடும். இதை தான் அவர் சொல்கிறார். அக்ஷயனர் இவ்வளோ தான் சொல்கிறார். நீ அந்த வண்டியை எப்படி ஓட்டணுங்கிறதெல்லாம் அவர் சொல்ல, ரூட்டு மட்டும் தான் சொல்கிறார். அந்த ரூட்டில் வண்டி நேராக போகுமா, வளைஞ்சு போகுமா, இல்லை ஒரு இடத்துல நிப்பாட்டி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகுமா? சரிங்களா? இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த வண்டியை நீங்கள் ஒரே வேகத்தில் ஓட்டினாலும் சரியே, நின்று ஓட்டினாலும் சரியே, ஸ்லோவாக ஓட்டினாலும் சரியே, அது உங்களுடைய கையில் இருக்குது. அதனால் இல்லறத்தில் ஈடுபடுற டைமிங் அப்படின்ட்டு பெருசாக வாக்ஷாயனர் சொல்லலை. ஆனால் சில ரிப்போர்ட்ஸில், அறிவியல் ரீதியான, இப்போது இருக்க அறிவியல் ரீதியான சில ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், முடிஞ்ச அளவுக்கு வயிறு காலியாக இருக்கும்போது இல்லறத்தில் ஈடுபடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இரவில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால், சாப்பிட்டுட்டு 4 மணி நேரம் கழிச்சுட்டு ஈடுபடுங்க. இப்போ ஒரு 6 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 10 மணிக்கு ஈடுபடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாலையில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால், கழிவுகளை வெளியேற்றி விட்டு, உடல் கழிவுகளை
வெளியேற்றிவிட்டு ஈடுபடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இயற்கையாகவே நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கு பயன்படும். ரெண்டாவது, இட்ஸ் ஹெல்தி. இந்த 2 பேருக்குமே ஒரு ஹெல்தியான ஒரு இல்லறத்துக்கு வழிவகை செய்யும். சரிங்களா? இதை தவிர நீங்கள் எதுவும் பெருசாக செய்யணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இதுவே போதும். ஸோ இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.